நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போ. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சரிங்கப்பா. சரிம்மா. ஹலோ சுஜாதா, இந்த சக்தி பேசுறேன்டி. சக்தி, வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்க? என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ற? உன் புருஷன் உன்னை போன் பண்றதுக்கெல்லாம் அலோவ் பண்றாரா? அவ்வளவு நல்லவரா மாறிட்டாரா? ஆமா, போன்ல சென்னை நம்பர் வருது. நீ சென்னையிலயா இருக்க? ஆமா சுஜாதா. சென்னையில நீ என்னடி பண்ற? உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு வந்தாரா? இல்ல, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன். என்னடி சொல்ற? தனியா வந்திருக்கியா? ஆமா சுஜாதா. என்ன சக்தி, ஏதாவது பிரச்சனையா? சுஜாதா, இப்ப என்ன எதுவும் கேட்காத. நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஏய், என்னடி இப்படி கேக்குற? என்ன விஷயம் சொல்லு. நான் கொல்கத்தா வரலான்னு இருக்கேன். அப்படி வந்தா உன் கூட நான் ஸ்டே பண்ணலாமா? சக்தி, நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லுடி. ப்ளீஸ் சுஜாதா, நான் தான் சொன்னேன்ல, என்னை இப்ப எதுவும் கேட்காதன்னு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடி கேள்வி இது? நான் இங்க தனியா தான் இருக்கேன். நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போ வர? எவ்வளவு நாள் தங்கி இருப்ப? நான் அங்கேயே பெர்மனண்டா தங்க போறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரியா? உனக்கு வேலை வேணுமா? என்ன சொல்ற? உன் புருஷன் பெரிய கோடீஸ்வரன். நீ எதுக்கு கொல்கத்தா வந்து வேலை பார்க்கணும்? காரணம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உனக்கே தெரியும் தானே. எனக்கு வேலை வாங்கி கொடு சுஜாதா. சரி சக்தி, நான் இப்ப ஆபீஸ் வேலையா குஜராத்துக்கு வந்திருக்கேன். வேலை முடிஞ்சு கொல்கத்தா போறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆயிடும். நான் கொல்கத்தா போனதும் உனக்கு கால் பண்றேன். அப்புறம் வந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. இப்ப நீ பேசுறது யாரோட நம்பர்? நான் தங்கி இருக்கிறவங்களோட நம்பர். நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னா இந்த நம்பருக்கே போன் பண்ணு. சரி சக்தி, போன் வச்சுட்டுமா? சாப்பிடலாமா? உட்காருங்க.
சாப்பிடுங்க சக்தி. என்னாச்சு சக்தி? நீங்க எப்படி சென்னைக்கு வந்தீங்க? நான் இனிமே ஆர்யா கூட வாழ போறதில்ல. வாட்? ஏ ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அவரால நான் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சேன். போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அது சரி, அந்த ரவுடிங் எதுக்கு உங்களை துரத்துனாங்க? அத நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? ப்ளீஸ். நீங்க என்னை கொல்ல ட்ரை பண்றதா ஆர்யா என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையா? சக்தி 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 என்னை கொல்ல ட்ரை பண்றதா ஆர்யா என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையா? நான் ஏங்க உங்களை கொல்ல போறேன் சக்தி? ஆர்யா மேல எனக்கு கோவம் இருக்குதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான்சென்ஸ். அந்த ஆர்யா உங்ககிட்ட என்ன வச்சு கேம் ஆடி இருக்கான். அப்படின்னா என்ன துரத்துன அந்த ரவுடிங்க யாரா இருக்கும்? சக்தி, ஏதாவது விபச்சார கும்பலா இருக்கும். நல்ல வேளை நீங்க என் கண்ணில் சிக்கினீங்க. இல்லனா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்களோ தெரியல. உண்மைதாங்க, அவங்க அந்த மாதிரி தான் ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சொல்லுங்க. கொல்கத்தாவில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. ஆனா அவ வெளியூர் போயிருக்காளாம். வர்றதுக்கு 10 நாள் ஆகுமா. அது வரைக்கும் நான் ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். என்னங்க இப்படி கேட்டீங்க? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீங்க தங்கறதுக்கா ஒரு இடம் கிடைக்காம போயிடும். நீங்க தாராளமா இந்த வீட்லயே எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சக்தி, என்ன சக்தி அப்படி பாக்குறீங்க? அது என் அம்மாவோட அஸ்தி. என் அம்மாவோட அஸ்தியை கரைக்காம அதை எதுக்கு நடு வீட்டுல வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு சக்தி. ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு சக்தி. அது முடிஞ்சதும் என் அம்மா அஸ்தியை கரைச்சிருவேன்.
அஸ்தியை கரைக்காம வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்ன காரியமோ சீக்கிரமா முடிச்சிட்டு அஸ்தியை கரைச்சிடுங்க. நிச்சயமா சக்தி, அந்த காரியத்தை சீக்கிரமாவே முடிச்சிருவேன். சக்தி, உன் புருஷன் கோமாலிருந்து மீண்டும் கண்ணு முழிச்சு வரணும். அவன் கண்ணு முன்னாலதான் உன்னை துடிக்க துடிக்க கொள்ளுவேன். அதை பார்த்து அந்த ஆர்யா கதறணும். ஆர்யா கண்ணு முழிச்சு வர்ற நாள் தான் நீ கண்ணு மூட போற நாள். சார், அதான் அந்த சக்தி கிடைச்சிட்டாளே, அவளை எப்ப சார் மர்டர் பண்றது? எஸ் எஸ், நானும் ரொம்ப ஆவலோட தான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டே அவளை மர்டர் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். பட் இப்ப வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் சார், பொண்ணை பார்த்ததும் உங்க மனசு மாறிடுச்சா? ஐயோ பாவம்னு விட்டுறலான்னு இருக்கீங்களா? பாவமா? இந்த பிரபாகர் டிக்ஷனரியில பாவங்கிற வார்த்தையே கிடையாது. நான் செய்யறதெல்லாம் புண்ணியம்தான். அப்புறம் ஏன் சார் டிலே பண்றீங்க? பொண்ணு இங்க இருக்குன்னு தெரிஞ்சு யாராவது வந்துட போறாங்க சார். யாரு வந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். சக்தி கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும். ஏன் சார்? சக்தியோட புருஷன் ஆர்யா சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானாமா. அந்த ஆர்யா செத்த போன மாதிரி கிடக்கும் போது இவ்வளவு கொன்னா அவனுக்கு எப்படி வலிக்கும்? அவன் கண் முழிக்கட்டும். அவனை நான் இங்க தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா? மீனாட்சி, ஐயா வரையா. ஐயா, நீ போய் கத்தி எடுத்து வா. ஐயா, என்ன புரியலையா? கத்திமா, கத்தி. குத்துனா ரத்தம் வரும்ல, அதான். போய் எடுத்துட்டு வா. குத்துனா ரத்தம் வரும்ல, அதான். போய் எடுத்துட்டு வா. ஐயா, இப்போ இவதான் சக்தி, நீதான் ஆர்யா. உன்னை என்ன பண்ணுவ தெரியுமா? வா. இங்க வச்சு கட்டி போடுவேன்.
ஏ ஆர்யா, என் உயிருக்குயிரான அம்மாவோட மரணத்தை பார்த்து நான் துடி துடிச்ச மாதிரி உன் பொண்டாட்டியோட சாவ பார்த்து நீ துடி துடிக்க போற. பாக்குறியா? பாக்குறியா? பாரு. அப்போதாண்டா என் வழி உனக்கு புரியும். சார் வேண்டாம் சார், சார் வேண்டாம் சார். சார் என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். என் உயிர் சார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் குட் பெர்ஃபார்மன்ஸ். என்ன மீனாட்சி, நீங்க நடிக்காதீங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் சார் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். அவன் என் உயிர் சார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நான் கத்தி எடுத்து சக்தி வயித்துல ஒரே சொரு. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அவன் என் உயிர் சார். சார் ஆர்யா, உன் பொண்டாட்டியோட உயிர் எப்படி பறிபோக போகுதுன்னு பாரு. பாருடா, பாரு. ஏய்! இப்படி இப்படி அணு அணுவா சித்திரவதை பண்ணி சக்திய கொல்லுவேன். அத கண்ணால பார்த்து அந்த ஆர்யா கதறி துடிக்கிறத நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். அவன் கண்ணு முழிக்கணும். அவன் கண்ணு முழிச்ச அன்னைக்கே சக்திய கொல்லுவேன். அது வரைக்கும் அவ உயிரோட இருக்கணும். சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். யார் சார் நீங்க? இப்ப தெரியுதா? நான் ஆரியாவோட ஒரே ஒரு சகல சகல சகல. சார் ஆர்யா சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வாங்க சார். இத நீ சொல்லக்கூடாது. இன்னொரு வாட்டி சொன்னு வை, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். சார் என்ன வேலை விட்டு தூக்குறதுக்கு நீங்க யார் சார்? நான் யாரா? ஆர்யாவோட சகல. சகலன்னா யாரு? சகலத்திற்கும் அதிபதி. ஆர்யா குரூப் ஆஃப் கம்பெனி மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆக்டிங் எம்டி நான் தான். என்ன பாக்குற? ஆர்யா என்ன கூப்பிட்டு என் கம்பெனியையும் மொத்த சொத்தையும் நீதான் காப்பாத்தணும்னு என் கையை பிடிச்சி கெஞ்சி சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. இப்படி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அவர் கோமாவுக்கே போனாரு. புரியுதா? ஓகே சார். பி கேர்ஃபுல். மேனேஜரை கூப்பிட்டு விவரத்தை சொல்லி எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்லு. என்ன ஜூஸ் சார்? எல்லா ஜூஸையும் எடுத்து வர சொல்லு. அந்த நேரத்துல அந்த மூடுக்கு என் மனசு என்ன சொல்லுதோ அந்த ஜூஸ் குடிப்பேன்.